ஹalleluya हालेलुया। கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாதாக. परमेश्वर के पवित्र नाम की महिमा हो। இன்னைக்கு நம்ம ஒரு முக்கியமான ஒரு தலைப்பை குறித்து பார்க்க போறோம். आज एक मुख्य विषय के बारे में हम देखने वाले हैं। அதாவது வெளிச்சம் உண்டாகட்டும்னு சொன்னார். वो ऐसा है कि रोशनी होने दो ऐसे कहा। பாருங்க, ஆதியாகமம் 1ஆம் அதிகாரம் उत्पत्ति के पहले अध्याय அதுல 3ஆம் வசனத்தை வாசிக்கலாம். तीसरे वचन को हम पढ़ेंगे। तब परमेश्वर ने कहा उजियाला हो, तो उजियाला हो गया। பாருங்க, பைபிள் சொல்லுது, देखिए कलाम कहती है தேவன் வெளிச்சம் உண்டாகட்டும்னு சொன்னார். परमेश्वर ने कहा कि उजाला हो வெளிச்சம் உண்டாயிட்டு. और उजाला हो गया। இதை நம்ம எபிரேய மொழியில பார்க்க போறோம். इसे हम हिब्रानी भाषा में देखने वाले हैं। நீங்க ஹீப்ருல வாசிக்கும் போது आप हिब्रानी भाषा में जब पढ़ते हैं முதல் வார்த்தையை பாத்தீங்கன்னா पहले शब्द को देखेंगे तो வேயோமர். वेयोमर। வேயோமர் அப்படின்னா वेयोमर का मतलब and he said. और उसने कहा। யார் said? किसने कहा? யார் சொன்னா? किसने कहा? எலோஹிம். एलोहिम। எலோஹிம் சொன்னார். एलोहिम ने कहा। என்ன சொன்னார்? क्या कहा? வெளிச்சம் உண்டாகட்டும். उजाला होने दो। இந்த வெளிச்சம் உண்டாகட்டும்ங்கற வார்த்தைக்கு और उजाला होने दो इस शब्द के ஹீப்ருல लिए என்ன சொல்வாங்கன்னா इब्रानी भाषा में क्या कहते हैं? யஹி ஓர். यही और। இந்த யஹி அப்படிங்கிற வார்த்தை, यही ये शब्द जो है அது let there be. ऐसे होने दो। ஓர் அப்படிங்கிறது வெளிச்சம். और का मतलब उजाला। வெளிச்சம் ஆகட்டும். उजाला होने दो। வெளிச்சம் உண்டாகட்டும். उजाला होने दो। சோ அதுக்கு ஹீப்ருல எப்படி சொல்வீங்க? तो हिब्रू में क्या कहेंगे? யஹி ஓர். यही और। இப்போ இந்த வெளிச்சத்து இந்த 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 சென்டென்ஸை வந்து நம்ம டீகோட் பண்ணி பார்க்கலாம். अब इस वाक्य को हम डिकोड करके देखेंगे। அவர் வெளிச்சம் உண்டாகட்டும்னு சொன்னாரு. वो उजाला होने दो ऐसे कहा। யஹி ஓர்னு சொன்னார். यही और करके कहा। உடனே அது ஓர மாறிட்டு. तुरंत वो और बन गया। அத வெளிச்சமாயிட்டு. वो रोशनी आ गई। இப்போ இந்த யஹி ஓர கொஞ்சம் டீகோட் பண்ணலாம். अब ये यही और को हम डिकोड करेंगे। யஹிங்கிற வார்த்தையை கொஞ்சம் செப்பரேட் பண்றேன். यही इस शब्द को मैं अलग करता हूँ। யோத் ஹே செப்பரேட்டா இருக்குது. योद है अलग से है। அதுக்கு பிறகு யோத் செப்பரேட்டா இருக்குது. फिर योद अलग से है। அப்புறம் ஓர் செப்பரேட்டா இருக்குது. फिर और अलग है। ஓர்னா வெளிச்சம். और उजाला है। அந்த யோத் தனியா நிக்குது. और योद जो अलग है அது வந்து கரத்தை இண்டிகேட் பண்ணுது. वो हाथ को दर्शाती है। அது கை. वो हाथ है। யாருடைய கை? वो किसका हाथ है? முதல் வார்த்தை யோத் ஹே. और पहला शब्द जो है योद है। யோத் ஹேன்னு அர்த்தம் என்ன? योद है का क्या मतलब है? அது யெகோவா தேவனுடைய பெயர். वो यहोवा परमेश्वर का नाम है। அது யாவாகிய தேவனுடைய பெயர். वो या परमेश्वर का नाम है। சோ யெகோவா தேவனுடைய கரம். वो यहोवा परमेश्वर का हाथ। சோ இங்க நம்ம டீகோடிங்ல பாக்கும்போது, यहाँ डिकोडिंग में जब हम देखते हैं இந்த யஹி ஓரை நம்ம டீகோட் பண்ணும்போது, यही और को हम जब डिकोड करते हैं யெகோவா தேவனுடைய கரத்திலிருந்து यहोवा परमेश्वर के हाथ से என்ன வருது? क्या आता है? வெளிச்சம் வருது. उजाला आता है। ஹீப்ருல ஓர் வருது. हिब्रू में और आता है। ஓர் அப்படினு சொன்னா और करके बोलेंगे तो அது வெளிச்சம். वो उजाला है। சோ யெகோவா தேவனுடைய கரத்திலிருந்து यहोवा परमेश्वर के हाथ से அங்க வெளிச்சம் உண்டாகுது. वहां से उजाला आता है। இதுதான் நீங்க டீகோடிங்ல பார்க்கலாம். इसे ही आप डिकोडिंग में देख सकते இத हो। நீங்க கன்ஃபார்ம் பண்ணனும்னா, अगर इसे स्थिर करना है அதுல ஒரு வசனம் வாசிக்கலாம். उसमें एक वचन पढ़ेंगे। ஹாபக்குக் 3ஆம் அதிகாரம் हाबकुक के 3 अध्याय அதுல 4ஆம் வசனத்தை வாசிக்கலாம். 4 वचन को पढ़ेंगे। उसकी ज्योति सूर्य के तुल्य थी और उसके हाथ से किरणें निकल रही थी और इनमें उसका सामर्थ्य छिपा हुआ था। பாருங்க, பைபிள் சொல்லுது, देखिए कलाम कहती है அவருடைய பிரகாசம் சூரியனை போல இருந்தது. उसकी ज्योति सूर्य के तुल्य थी। அவருடைய கரத்திலிருந்து उसके हाथों से என்ன வந்துச்சாம்? क्या आए? கிரணங்கள் வந்தது. किरणें आई। அப்போ வெளிச்சம் எங்க இருந்து வருது? तो रोशनी कहां से आती है? அவருடைய கரத்திலிருந்து வெளிப்படுது. उसके हाथों से निकलती है। அங்கே பராக்கிரமம் அடங்கி இருக்கிறது. और वहीं पर सामर्थ्य छिपा हुआ है। சோ எங்க அடங்கி இருக்கு பராக்கிரமம்? कहां पर सामर्थ्य छिपा हुआ है? அவருடைய கரத்திலிருந்து வரக்கூடிய அந்த வெளிச்சம், उसके हाथों से आने वाले उस रोशनी में। இதுதான் நம்ம டீகோடிங்ல பார்த்தோம். इसी को हमने डिकोडिंग में देखा। யஹி ஓர். यही और। யஹி ஓர் வரும்போது यही और जब आता है யெகோவா தேவனுடைய கரத்திலிருந்து यहोवा परमेश्वर के हाथ से அங்க வெளிச்சம் உண்டாகட்டும். वो रोशनी होने दो। அங்க வெளிச்சம் உண்டாகுது. उजाला हो गया। அவருடைய கரத்திலிருந்து வெளிச்சம் வருது. उसके हाथ से ही उजाला हो गया। ஹalleluya. हालेलुया। பாருங்க, எவ்வளவு
எவ்வளவு தெளிவா அந்த டீகோடிங் அங்க வருது பாருங்க. देखिए कितना स्पष्ट रूप से वो डिकोडिंग दिया गया है। யெகோவா தேவனுடைய கையில இருந்து यहोवा परमेश्वर के हाथ से இப்படி வெளிச்சம் வருவது உண்மையானால் अगर उजाला आना सही होगा तो உங்க கையில இருந்து என்ன வரணும்? आपके हाथ से क्या आना है? உங்க கையில இருந்தும் அந்த கிரணங்கள் வரணும். आपके हाथों से भी ही वो किरणें आना चाहिए। உங்க கையில இருந்தும் வெளிச்சம் வரணும். आपके हाथों से भी किरणें आना चाहिए। இன்னைக்கு நீங்க தான் உலகத்துக்கு வெளிச்சமா இருக்கிறீங்கன்னு சொல்லி பைபிள்ல கர்த்தர் சொல்றார். क्योंकि परमेश्वर कलाम में कहता है कि तुम ही इस जगत की रोशनी हो। அப்ப நீங்க தான் வெளிச்சம் அப்படினா यदि तुम ही वो रोशनी हो तो அந்த வெளிச்சம் எங்க இருந்து வர வேண்டி இருக்குது? वो रोशनी कहां से आना है? உங்க கரத்துல இருந்து வரும். आपके हाथ से आएगा। நீங்க வியாதியஸ்தர் மேல் கரங்களை வைக்கும்போது आप बीमारों पर हाथ रखते समय அது எப்படி சுகம் உண்டாகுது? वो कैसे चंगा होता है? உங்களுக்குள்ள இருக்கிற வெளிச்சம் आपके अंदर की रोशनी உங்க கரத்துல இருந்து வெளிப்படும். आपके हाथों से प्रकट होगा। அப்படி வெளிப்படும் போது ऐसे प्रकट होते समय நீங்க எந்த வியாதிக்காக ஜெபிக்கிறீங்களோ आप जो बीमार के लिए प्रार्थना करते हैं அந்த வியாதி சுகமடையும். वो बीमार चंगा होगा। ஆனா உங்களுக்குள்ள வெளிச்சம் இருக்கணும். लेकिन आपके अंदर उजाला होना चाहिए। அங்க வெளிச்சம் இருந்தாதான் यदि अंदर उजाला होगा तो உங்க கரத்துல இருந்து வெளிச்சம் வரும். आपके हाथ से उजाला आएगा। இல்லாட்டி வெளிச்சம் வராது. नहीं तो उजाला नहीं आएगी, இருள் தான் வரும். अंधकार ही आएगा। நமக்குள்ள என்ன இருக்குதோ हमारे अंदर जो है அதுதான் வெளியே வரும். वही बाहर आएगा। இன்னைக்கு உங்களுக்குள்ள என்ன இருக்குது? आज आपके अंदर क्या है? வெளிச்சம் இருக்கா இருள் இருக்கா? रोशनी है या अंधकार है? இந்த வெளிச்சம் எப்படி வரும்? ये रोशनी कैसे आएगी? கர்த்தருடைய சமூகத்தில் இருந்தால் परमेश्वर के सम्मुख में रहेंगे तो அந்த வெளிச்சம் உங்களுக்குள்ள வரும். वो रोशनी आपके अंदर आएगी। உங்க மூலமா மத்தவங்களுக்கு பிரகாசம் அடைவீங்க. आपके द्वारा दूसरा कोई प्रकाशित होगा। இன்னைக்கு உங்க கரத்துல இருந்து வெளிச்சம் வரட்டும். आज आपके हाथ से वो रोशनी आने दो। நீங்க யாருக்கெல்லாம் ஜெபிக்கிறது கை நீட்டுறீங்களோ आप जिसके लिए प्रार्थना करते हैं அவங்க மேல கர்த்தருடைய அபிஷேகம் இறங்கட்டும். उनके ऊपर परमेश्वर का अभिषेक उतरने दो। கர்த்தருடைய வெளிச்சம் அவங்க மேல வரட்டும். परमेश्वर का उजाला उनके ऊपर आने दो। ஆனா அதுக்கு முன்னாடி लेकिन उससे पहले நீங்க உங்களை கர்த்தருடைய சமூகத்துல போடுங்க. आप अपने आप को परमेश्वर के सम्मुख में रखिए। அந்த வெளிச்சத்தின் சமூகத்துல உட்காருங்க. उस उजाला के सम्मुख में बैठिए। மோசஸ் கர்த்தருடைய சமூகத்துல मूसा परमेश्वर के सम्मुख में 40 நாள் இரவும் பகலும் இருந்தான். और रात और दिन ऐसे 40 दिन रहा। அவன் கர்த்தருடைய சமூகத்துல இருந்துட்டு வெளியே வரும்போது और परमेश्वर के सम्मुख से जब वो बाहर आया அவனுடைய முகம் பிரகாசமா இருந்துச்சு. उसका चेहरा जो है ज्योतिमय था। ஜனங்கள் அவனுடைய முகத்தை பார்க்க முடியல. लोग उसके चेहरे को देख नहीं पाए। இன்னைக்கு உங்களுக்குள்ள வெளிச்சம் வரணும்னா आज यदि आपके अंदर उजाला आना है तो நீங்களும் கர்த்தருடைய சமூகத்துல இருங்க. आप भी परमेश्वर के सम्मुख में रहिए। அவருடைய பாதத்துல இருக்க பாருங்க. उसके चरणों में रहने की कोशिश कीजिए। உங்களுக்குள்ள அவருடைய வெளிச்சம் இறங்கும். आपके अंदर उसकी उजाला आएगा। கர்த்தர் நிச்சயமா ஆசீர்வதிப்பார். परमेश्वर जरूर आशीष देगा। இன்னைக்கு இப்போ நம்ம வெளிச்சத்தை பற்றி பார்த்தோம். अब हम उजाले के बारे में देखें। அவர் வெளிச்சம் உண்டாகட்டும்னு சொன்னாரு. वो उजाला होने दो ऐसा कहा। வெளிச்சம் உண்டாயிட்டு. उजाला हो गया। அவருடைய கரத்துல இருந்து அந்த வெளிச்சம் வந்ததை பார்த்தோம். उसके हाथों से जो उजाला आया उसे हमने देखा। இன்னைக்கு உங்க கையில இருந்து அந்த வெளிச்சம் வரட்டும். आज आपके हाथ से भी वो उजाला आने दो। கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. परमेश्वर आपको आशीष करे। ஆமென். आमीन।